இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச். வணக்கம் ராதன் பண்டிட் தமிழரசு அவர்களே, எப்படி இருக்கீங்க? தங்கர் வணக்கம். என்ன ஒரு புதுவிதமான ஒரு அறிமுகம் செய்யறீங்க, பயமா இருக்கு. அப்புறம் அங்க கோட்டையை கொண்டு போயிடுவாங்க, என்னையும் சேர்த்து. அப்புறம் என்னையும் நீக்கிடுவாங்க வந்து அடுத்த இல்ல நிமிஷம். இல்ல அவர் நம்ம நண்பர் தான். நம்ம தொலைக்காட்சிக்கெல்லாம் அடிக்கடி பேட்டி கொடுக்கறதா. அவர்லாம் கோச்சிக்க கூடிய ஆள் கிடையாது. அவருடைய பேட்டி தான் அவரு வந்து கோவிக்கிறல்ல. பிறகு நம்மள அங்க மற்றாக்கள் கோவிச்சிருவாங்க. இப்ப கீழே இப்ப இந்த இன்னும் மட்டும் சொல்லணும், சங்கர் அந்த பின்னூட்டங்கள், அதாவது எங்களுக்கு கொமெண்ட்ஸ் எழுதுறாக்களை பற்றி சொல்லணும். உங்களோட கொமெண்ட்ஸ் எல்லாம் நாங்க படிக்கிறோம். ஆமா உங்களோட ரெஸ்பான்ஸை நாங்க ஏற்றுக்கொள்றோம். நீங்க உங்களோட ஆமா கருத்துக்களை ஏற்றுக்கொள்றோம். நாங்க நடைமுறையை தான் சொல்லலாம், நடக்கிறத சொல்லலாம். உங்களோட கருத்துக்களை நீங்க எழுதுங்க. பலரும் பேசுறீங்க, பாராட்டுறீங்க, அன்பு காட்டுறீங்க. நல்லது, ஹாப்பியா இருங்க. நாங்களும் உங்களோட அதாவது ஒரு பின்னூட்டங்களை விஷயம், விஜய் எப்படி வந்து தவறு செஞ்சா நாங்க திருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாரோ, அந்த மாதிரி உங்களுடைய நெகட்டிவ் கமெண்ட்டையும் நாங்க பார்த்து அதை பத்தி நம்ம வந்து ஃபியூச்சர்ல டிஸ்கஸ் பண்ணலாம். நிச்சயமா. ஆனா எல்லா கொமெண்ட்ஸும் நாங்க சங்கரும் வாசிக்குது, நானும் வாசிக்கிறேன், 2 பேரும் ஆமா. வாசிக்கிறோம். நீங்க முடிஞ்ச வரைக்கும் எழுதுங்க. தவறுகள் இருந்தா திருத்திக் கொள்றோம். ம். ஆனா நாங்க ஏன்னா சொல்றது புதிய வந்து கவர்மெண்ட், புதிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி புதிய கவர்மெண்ட், புதிய நிகழ்ச்சி. ஐயையோ, வேற எங்கேயோ போயிடாங்க ஐயா நீங்க. ஆல்ரெடி வந்து போனீங்க போ. ஆல்ரெடி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிஆர் ஆக்டிவிட்டி பண்றாங்க. இந்த அரசாங்கத்துக்கும், விஜய்க்கும் அப்படின்னு கூட நேத்து ஒரு பதிவு ஒண்ணு படிச்சேன் நானு. இல்ல, நாங்க நடக்கிறத சொல்லலாம் சங்கர். நாங்க ம். மிகைப்படுத்தி சொல்லல, மேலதிகமா சொல்லல இல்லையா? ஆமா. அப்புறம் சங்கர் என்ன நடக்குது? தமிழ்நாட்டுல எப்படி இருக்குது? ஓகேயா இருக்குதா எல்லாம்? கணக்கு அதிரடி ஒரு போலீஸ் ஆபீசரை வந்து தூக்கிட்டாங்க, இன்றைக்கு ஏதோ கள்ள சாராயம் பிடிக்கலன்னு ஆமா. சொல்லியாங்க. இப்படி அதாவது மதுப்பிரியர்கள், நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியிலே பேசியிருந்தோம். இந்த மதுப்பிரியர்களோட அலப்பற தாங்க முடியல. இந்த இங்க இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய அல்லது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்லாம் போய் ஒவ்வொரு ஏரியாவா போய் கேட்கறாங்க. ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பக்கம் சிரிப்பாவும் இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு மண்ணுல வந்து இப்படிலாம் வந்து குடிச்சு நெறைய பேர் நாசமாயிருக்காங்களே! அப்படிங்கிறதே நம்ம ஒரு பக்கம் கவலையா பார்க்க வேண்டியதா இல்ல, இருக்கு. நீங்க சொன்னதுதான் சங்கர். என்னன்னு சொல்லுங்க, இந்த மண்ணுன்னு சொன்னீங்க தானே, அந்த மண்ணுக்குன்னு ஒரு பெரிய பெருமை இருக்குது. அந்த தமிழ்நாட்டு மண்ணுக்குன்னு பெரிய அறம் இருக்குது. இந்த ம். அதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு பின்னணி இருக்குது. அந்த மண்ணுல இவ்வளவு காலம் இப்படி பழுதா இந்த யாரோ ஒரு ஆக்கள் அந்த கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்து அது நடந்திருக்கா இல்லையா? ம். இப்ப அவங்க எல்லாம் பேசக்குள்ள உண்மையில ரொம்ப வேதனையா இருக்குது. ஒரு ஒருத்தர் பக்கம் சொல்றாரு காமெடியா இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாரிலாம் கடையெல்லாம் மூடுனா நான் நான் செத்துடுவேன், நான் செத்துடுவேன் அப்படிங்கிறாரு. இந்த மாரி வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு மாரி காமெடியா அவங்க சொல்றது இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம சீரியஸா யோசிக்க வேண்டியதா இருக்கு. கட்டாயம். எப்படி இந்த அரசாங்கம் வந்து ரீஹாபிலிடேஷன் சென்டர கொண்டு வரப்போறாங்க? அடுத்த கட்டத்துக்கு இன்னும் நெறைய கடைகள் மூட மூட மதுப்பிரியர்களோட எண்ணோட்டம் என்னவா இருக்கும்? அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப ரீஹபிலிடேஷன் சென்டர் நீங்க சொன்ன மாதிரி உடனடியாக ஹெல்த் மினிஸ்ட்ரிக்குள்ளால ஃபார்ம் பண்ண வேண்டி இருக்குது. இப்ப ம். இந்த அட் த சேம் டைம் வந்து அதுல வேலை இழந்தவர்கள் தொடர்புல கவனம் செலுத்தப்படும், அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் தேடி கொடுக்கப்படும் என்று ம். முதலமைச்சர் அலுவலகம் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தா. அது மாதிரி ரீஹபிலிடேஷன் சென்டர் தான் வெரி இம்பார்ட்டன்டா இருக்கு. ரீஹபிலிடேஷன் சென்டரை உடனடியாக ஹெல்த் மினிஸ்ட்ரிக்குள்ளால ஃபார்ம் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அதுக்குரிய ஒர்க்கையும் அரசாங்கம் பார்க்கப்படும். அந்த தமிழ்நாட்டினுடைய பூர்வீக குடிகள்ல அவங்களும் ஒருத்தர். அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். இந்த ம். விடயத்தில் அரசு கவனம் செலுத்த வேணும். மூடுறதோடு மட்டும் நிறுத்தாம அவர்களுக்குரிய மீள் அடுத்த ஒழுங்குகளையும் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கு இல்லையா சார்? நேத்து வந்து அதிகாரிகளோட எல்லாம் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆலோசனை பண்ணியிருக்காரு. அந்த ஆலோசனை கூட்டத்துல என்ன பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா வந்து செய்தியாளர் சந்திப்புல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அதுல அவரு சொல்ற விஷயம் என்னன்னா, உங்களுக்கு என்னென்ன தேவையோ காவல்துறையா இருக்கலாம், அல்லது வந்து மற்ற அ டிபார்ட்மெண்ட்டா இருக்கலாம். உங்களுக்கு என்ன தேவை? அந்த தேவையெல்லாம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க. அத எல்லாமே நாங்க நிறைவேற்றதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. நிறைகள் இருந்தாலும் சொல்லுங்க, குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க. அதெல்லாமே இந்த அரசாங்கம் சரி செய்யறதுக்கு தயாரா இருக்கு. அது மட்டும் இல்லாம, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் யாராவது ஒருத்தங்க வந்து உங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, அல்லது எங்க நிர்வாகிகள் யாரும் வந்து ஏதாவது ரெக்வெஸ்ட் பண்றாங்க, ரொம்ப இமிடியேட்டா இத பண்ணி குடுங்கன்னு சொன்னா, அந்த மாரிலாம் வந்து நீங்க என்கரேஜ் பண்ண வேண்டாம். அப்படிங்கிறதையும் வந்து ஆதவர்ஜுனா சொல்றாரு. இதன் மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த கவர்ன்மெண்ட் இதுவரைக்கும் இந்த 4 நாள்ல வந்து அவங்களுடைய விஷன நோக்கி தான் போறாங்க. அப்படிங்கிற ஒரு தெளிவான பதிலும் வந்து கிடைக்குது. உங்களுக்கு இன்னொரு கூடுதலா ஒரு தகவல் சொல்றேன். இது எனக்கு கிடைச்ச நம்ம சில சோர்ஸ் மூலியமா கிடைச்ச தகவல். எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த தொகை ஒண்ணு எடுத்து வைப்பாங்க. சில டிபார்ட்மென்ட்க்கு சில தொகைகள் எடுத்து வைப்பாங்க. நான் சில வார்த்தைகள பயன்படுத்த முடியாது. அந்த தொகை இனிமேல் வந்து எடுத்து வைக்க வேணாம். அது வந்து மக்கள் காசு, மக்கள் பணம். நம்ம நான் யாருக்கும் வந்து ஓப்பனா
நானும் இப்போ ஓப்பனா சொல்லிருந்தேன். இந்த என்ன பில்டிங் கான்ட்ராக்ட்ல வந்து ஒரு பெர்சன்டேஜ் பார்ட்டி ம். ஆபீஸுக்கு போகுமா. ஆமா. அது அதிமுக இருக்கக்குள்ள ஒரு டிசைன்ல இருந்ததா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்குள்ள 2.0 வந்து அதுவும் ஒரு அது என்ன நினைக்கிறேன் அவங்களோட அந்த மேனிஃபெஸ்டோல இருந்திருக்கு போல. இந்த கண்ட்ராக்ட் செய்கிறாக்கள் எல்லாம் ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்க விடணும். ம். இப்ப அந்த பெர்சன்டேஜ் வந்து ஏடிஎம்கேல இருந்து இதுல அதிகரிச்சிருக்கு இந்த கண்ட்ராக்ட். அது வந்து முதலமைச்சர் நேரடி கண்காணிப்புக்கு போயிருக்குது. அதாவது சொல்லப்போனா இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் தமிழகத்துல திராவிடம் என்ற போர்வையிலையும் பெரும் ஊழலைத்தான் செய்திருக்கிறாங்களே ஒழிய இனி அதெல்லாம் இருக்காது. அப்படின்னா பில்டிங் ரோட்டா இருந்தா எல்லாம் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் இல்லையா? ஆம், ஆமா. சங்கர் இனி வார நாட்கள்ல. அதுல இன்னொன்னு இப்ப நீங்க அந்த பெர்சன்டேஜ் எல்லாம் சொன்னீங்க இல்லையா? இனிமேல் அந்த பழைய சிஸ்டம் வந்து கடைபிடிக்க கூடாது அப்படின்னு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. எங்களுக்கு அந்த மாரி தகவல் வந்திருக்குன்னு சொல்லி, அங்க இருக்கக்கூடிய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், அல்லது வந்து மற்ற துறை சார்ந்த அதிகாரிகள் இப்பவே வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு எனக்கு கிடைச்ச ஒரு நம்பகத்தகுந்த ஒரு வட்டாரத்துல நம்மளுக்கு செய்தியா கிடைச்சிருக்கு. மற்றது தமிழகத்துல இன்னும் ஒரு முடிவு ஒன்று விரைந்து எடுக்கப்பட இருக்குது சங்கர். என்னன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த போலீஸ் அதிகாரி ம். கள்ளச்சாராயம் காய்ச்சறதுல அதை பிடிக்கிறதுக்கு தாமதித்த போலீஸ் அதிகாரி நீக்கப்பட்ட மாதிரி இந்த லஞ்சங்கள் அல்லது பெரும் லஞ்சங்களை வாங்குற திரைமறைவுல நடக்கிற பேரங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டால் ம். அவங்க நிரந்தர பணி நீக்கம் செய்யப்படுவார்கள். ம். ஆமா. அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க வரையலாது ஆட்சிக்கு. அவங்க இப்பயே வந்து நேத்து நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். நீங்க அந்த வெப்சைட் ஒண்ணு சொல்லியிருந்தேன். உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல தமிழரசு அவர்கள் திமுக தோத்ததற்கான காரணங்கள நீங்க வந்து டீட்டெயில்டா எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பையே அவங்க அமைச்சு குடுத்துருக்காங்க. உங்களோட அட்வைஸ்லாம் அவங்களுக்கு தேவை. பாத்துக்கங்க. தர்மா இந்த நேற்றுன்னு சொன்னேன் ஏமாத்தின வந்து அந்த ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரி தான் ஏமாத்திருக்காங்க. ம். உதயச்சந்திரனும் அந்த பெண் அதிகாரியும் தான் ஏமாத்திருக்கிறாங்க. உண்மையில ம். பாவம். ம். அதுல இன்னும் ஒன்று பாத்துனீங்களாண்டை அந்த விஜயிற நியமனங்கள்ல கூட ஒரு பிரமிப்பு ஒன்று இருக்குது. ஆமா, ஆமா. விஜயிற இல்ல அதான் அத பத்தி நியமனங்கள் கூட நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. அது என்ன என்ன தகவல்? எனக்கே கிடைக்காத பல்வேறு தகவல நீங்க சொல்றீங்க. இல்ல உங்களுக்கு கிடைக்காத தகவல்ல இப்ப என்னன்னு சொன்னால் அந்த அவங்களோட ப்ரொஃபைல்களை தேடி போய் பார்க்க வேண்டிய இப்ப இதுல ஒரு ஒற்றுமை பார்க்கணும். சர்மான்னு சொன்னால் ம். கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து ஏடிஎம்கே ஆட்சியில பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து ஏடிஎம்கே எல்லாரையும் தூக்கி போட்டுருவாங்க. ம். டிஎம்கே ஆட்சி இருந்து ஏடிஎம்கே வந்தா டிஎம்கேல இருந்தாக்கல ஏடிஎம்கே தூக்கி போடும். இது ஒரு ம். ஒரு ஒரு கல்ச்சரா இருந்தது தமிழ்நாட்டில். ம். இந்த ஆமா. கல்ச்சர் உடைக்கப்பட்டு ம். இப்ப தமிழகத்துல தலைமை வழக்கறிஞரா வந்திருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் நாராயணன். அவரும் ம். ஒரு விஜய் தான். விஜய் நாராயணன் தான் இப்ப தலைமை வழக்கறிஞரா வந்திருக்கிறார். ம். இவர ஹிஸ்டரியை பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்ன சொல்ற இவர் ஒரு பெரும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவராக தான் பார்க்கப்படுது. ம். இவர் வந்து ஒரு வாத திறமை வந்து ஒரு சிறப்பா தான் ஓல் இந்தியாவில் இருக்குதா ம். இந்தியாவில். ம். அது மட்டுமல்லாது இவர் அந்த ஒரு தலைமை வழக்கறிஞரா வாரவர் வந்து அவர் வாதத்தை 3 இடங்கள்ல முன்வைக்கலாம். ம். இயல்பா வந்து நீதிமன்றத்துல முன்வைக்கலாம். சட்டசபையில இவர் ஆலோசனை தேவைண்டக்குள்ள இவர் சட்டசபையிலையும் கருத்து சொல்றதுக்கு தலைமை வழக்கறிஞருக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஏற்பாடு கொடுக்குது. அது ம். மாதிரி அமைச்சரவை கூட்டம் ஒன்றுல ஒரு சட்ட ரீதியான வியாக்கியானம் வரும்போது அந்த இடத்துல ஒரு பிரசன்ட் பண்ணலாம். ம். தலைமை வழக்கறிஞர் என்றவர் தன்னை வாதத்தை 3 இடங்கள்ல முன்வைக்கலாம். ம். நீதிமன்றம், சட்டமன்றம், அமைச்சரவை அமைச்சர்கள் மத்தியில தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். ம். அது மட்டுமல்லாது இவர் வந்து மாநிலத்துல முதன்மையான ஒரு வழக்கறிஞரா பார்க்கப்படுது. ம். இவருடைய நியமனம் என்றது வந்து ம். குறிப்பா சொல்லப்போனா சிறப்பு மிக்க ஒரு நியமனமா தான் எல்லார் மத்தியிலையும் எதிர்பார்க்கப்படுது. என்னன்னு சொன்னால் ம். இப்ப இவருக்கு பல கருத்துக்கள் சொல்லப்படுது. இப்ப உதாரணத்து சொன்னீங்கன்னால் விஜயிற ஒவ்வொரு நேர்மையான நியமனத்துக்கு பின்னுக்கும் ம். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பதறுது. ம். பதறி கொண்டிருக்குது. ஏண்டா இப்ப செந்தில்குமார் முதலமைச்சர் செயலகத்துக்கு செயலாளரா போனவர் ம். அவர நியமனம் எல்லாம் என்ன சொல்ற அந்த உறக்கம் துலங்கிட்டு. இப்ப ம். செந்தில் பாலாஜி எங்க போறன்னு தெரியாம நிக்கிறாராம். எந்த ம். பக்கத்தால போட்டர்ன்னு தெரியாம. இந்த அளவுக்கு ம். மோசமாயிட்டு அங்க நிலைமை. இப்ப இந்த தலைமை வழக்கறிஞரை பாத்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற நம்பர் 4 வழக்கறிஞரா இருக்கிறார். முதலாவது ம். வந்து பாத்தீங்கன்னா நம்பியார் இருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கே வேணுகோபால் இருக்கிறார். அடுத்தது சிதம்பரம் இருக்கிறார். சிதம்பரத்துக்கு அடுத்தபடியா விஜய் நாராயணன் இருக்கிறார். அந்த ம். அளவுக்கு ஒரு சிறந்த வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர். ம். இவரை பொறுத்தவரை கேகேஎஸ்வி என்ற சிஎம்ஆர்லாம் இவர் பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறார். ம். நீண்ட காலம் அவங்களோட பயணிச்சிருக்கிறார். ம். அதாவது கேகேஎஸ்வி என்று சொன்னால் கே வேணுகோபால் தலைமை சிறப்பு வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் ம். தமிழ்நாட்டில். அது மட்டுமல்லாது 2014 21 எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சட்ட ஆலோசனை ஏடிஎம்கே அரசாங்கத்துக்கு வழங்கினவர். அது மட்டுமல்லாது சிறந்த வாத திறமை கொண்டவர். இவர் நியமனம் என்றது ம். உண்மையில என்ன அடிப்படையில விஜயே வீட்டுக்கு விட்டு வெளியே வா, வீட்டுக்குள்ள பூட்டிட்டு இருக்காத என்று கூப்பிட்ட விஜய் இப்படியெல்லாம் நியமனம் செய்கிறார் என்று திராவிட முன்னேற்ற கழகம் தூக்கத்தை தொலைத்து விட்டது. ம். தூக்கத்தை இழந்து
பல நாட்கள் ஆகிவிட்டது. ம். அவரை நியமனம் எல்லாம் பெரிய சவாலுக்கு உட்படுத்த போறாங்க. ம். ஏனென்றால் ஒரு தலைமை வழக்கறிஞரை நியமனம் பண்றது பல பேர் கைது செய்யப்படக்கூட ம். அரசின் சார்புல தண்ட வாதத்தை அரசு சார்பை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர் தான் தலைமை வழக்கறிஞர். அந்த ம். இடத்துல விஜய் நாராயணன் நியமனம் பண்றது திக்கு முக்காடி போயிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம். ஏதோ ம். கேட்க வந்தீங்க, இன்னும் ஒரு 2 நியமனத்தை பற்றி சொல்ல வேணும், அதையும் அதான் சொல்லி. நீங்க வீட்டை விட்டு வெளியே வான்னு சொன்னீங்க. இப்போ ஒரு வீட்டுக்கே போறதில்ல. தலைமைச் செயலகத்துக்கு காலையில 8:30 மணிக்கு வந்துடுறாராம். நான் வந்து கேட்டு விசாரிச்சேன். 8:30 மணிக்கு வந்தாருன்னா, கரெக்ட். மத்தியானம் வரைக்குமே வந்து தொடர்ந்து டிஸ்கஷன் தான். இன்னைக்கு கூட வந்து தொழிலாளர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு இன்வெஸ்டர வந்து மீட் பண்ணியிருக்காரு. அது தொடர்பான செய்திகள் வருது. ரொம்ப டீப்பான டிஸ்கஷன்லாம் வந்து போயிட்டு இருக்கிறதா நம்மளுக்கு செய்திகள் கிடைக்குது. நம்ம செக்ரட்டரியேட் அங்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ட்டலாம் வந்து கேட்கும்போது, அவர் இன்னுமே வந்து ரொம்ப ஒரு டீப்பா தமிழ்நாடு அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்திட்டு போணும் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் குறித்து தான் பேசிட்டு இருக்காரு. இந்த கவர்ன்மெண்ட் இதுவரைக்கும் எப்படி இயங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து கேட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு. இதுவரைக்கும் எப்படி இருந்தது? இனிமேல் நம்ம எப்படி கொண்டு போறோம்? அதுவும் வந்து வற்புறுத்தி சொல்றாராம். அதாவது நம்ம கவர்ன்மெண்ட் இனிமேல் இப்படிதான் இருக்க போது. நீங்க வந்து மத்தவங்க இதுக்கு முன்னாடி என்ன வேணா, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வேணா குடுத்துருக்கலாம். பட் நம்ம இப்படிதான் இயங்க போறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தகவலா சொல்லிட்டு இருக்கிறாராம். மதிய சாப்பாடு கூடவே எடுத்துட்டு போறாங்க. அந்த ம். மதிய சாப்பாட்டு நேரம் அவர் 30 தொடக்கம் 40 நிமிடம் தான் அதுக்கு செலவிடுறதாக ஆமா. மேலதிகமான தகவல். அது ம். மட்டுமில்லாது காலையில வந்தால் மாலையில தான் அவர் திரும்பி அவர் வீட்டுக்கு போறதாகவும், அந்த ம். வீட்டை கூட இப்ப மாற்ற போறாராம். அதுவும் ம். இன்னொரு கூடுதல் ஆமா, தகவல். ஆமா. வீட்டை மாற்றி அவருடைய முதலமைச்சர் அலுவலகத்து பக்கத்துல வர போறாராம். கிட்டத்தட்ட இது வந்து அதுக்கு இன்னொரு செய்தி ஒண்ணு வந்துச்சு. அது தமிழ் ஊடகத்துல நெறைய வந்துச்சு. கிட்டத்தட்ட அவரு இருக்கக்கூடியது பனையூர். பனையூர்லேருந்து செக்ரட்டரியேட் போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதாம். கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் 17 17 கிலோமீட்டராம். கிலோமீட்டர். அப்ப உடனே அவரு மாத்தணும் இல்லையா? ஏன் வந்து இந்த மாரி மக்களையும் சிரமப்படுத்துறாரு? சிரமப்படுத்தி ஏன் வந்து ரெகுலரா அப்படி போணுமா? பக்கத்திலேயே மாத்திட்டா ஈஸியா வந்துட்டு போயிடலாமே! அப்படின்லாம் கூட செய்திகள் போடுறாங்க. அதுக்காக தான் மாத்த போறாரோ என்னமோ! அது மாற்ற போறார். மற்றது அவர் பயணத்தில கூட ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. ம். ஹெலிகாப்டர பயன்படுத்த போறதா சொல்லப்படுது. என்னன்னு சொன்னால், அவர் போறதுல டிராபிக் கூட சிக்கல் வருது. டிராபிக் ம். ஜாம் ஆகுது. மக்கள் சிரமத்தை எதிர்நோக்குறாங்க. அது தொடர்பாகவும் பரிசீலிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அதுவும் எதிர்பார்க்கப்படுது நடக்கும். ஹெலிகாப்டருக்கான தேவை இல்லன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த அந்த அளவுக்குலாம் வந்து தமிழ்நாட்டு சூழல் இல்ல. தமிழ்நாட்டினுடைய அந்த அ ரோட் ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப மோசமாலாம் இல்ல. அது மேபி சில பேர் சொல்லலாம். மற்ற இடங்களுக்கு போம்போது, அதாவது இங்கிருந்து ஒரு திருச்சி போறாரு, மதுரை போறாரு அல்லது மற்ற இடங்களுக்கு போறாருன்னா, மேபி ஹெலிகாப்டர்ல போலாம். இதுக்கு முன்னாடி வந்து தனி விமானம் மூலியமா போனாரு. இனிமேல் ஹெலிகாப்டர்ல போறதுனால ஹெலிகாப்டர்ல போகும். ஒண்ணும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது 2 ஒன்று தான் நீங்க சொல்ற மாரி. முதல் ஃபிளைட்ல போனவரு, இப்ப ஹெலிகாப்டர்ல போறாரு. அதுல ம். ஓகே. செந்தில்குமார பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப முதலமைச்சர் செக்ரட்டரியா போயிருக்கிறார். அந்த செந்தில்குமார் வந்து முதல் இருந்தது வந்து ஹெல்த்ல இருந்தவர். ம். அவர் ஹெல்த்ல இருக்கும்போது ஃபைல் மெயின்டெனன்ஸ் என்று சொன்னால் செந்தில்குமாருக்கு இணையாக யாரும் இல்ல தமிழகத்துல. அப்படி ம். ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆபீசர். அந்த ம். அந்த ஃபைல் மேனேஜ்மென்ட், ரிப்போர்ட்டிங் எல்லாம் அப்படி செய்யக்கூடியவர். அவர் ம். ஏன் போயிருப்பார் சங்கர் இப்ப அங்க? ம். கணக்க ஃபைல் பார்க்க வேண்டியிருக்குது. ம். கணக்க ரிப்போர்ட் வேணும். பழைய பழைய இது ஃபைல்லாம் தட்டி கிளப்ப வேண்டியதா இருக்கு. புழுதி தட்டி எடுக்க வேண்டியிருக்கு. அப்ப செந்தில்குமார் அங்க தூக்கிட்டாங்க. ம். செந்தில்குமார் அங்க தூக்குனா, ம். ஹெல்த்துக்கு யார் இப்ப வேணும்? ம். ஹெல்த்துக்கு ஒரு ஆள் வேணும். இப்ப ஆமா. தமிழ்நாட்ட பொறுத்தவரையில ம். ஃபினான்ஸ் அண்ட் ஹெல்த், மற்றது லோ அண்ட் ஆர்டர், அடுத்தது சீஃப் அட்வொகேட். இவங்க தான் ம். மெயினா. அப்ப உடனடியா ஹெல்த்துக்காரன்னு பார்த்தால் தரேஷ் அகமட் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவரெல்லாம் அவர பேரெல்லாம் கேட்கக்குள்ள எனக்கெல்லாம் எங்க இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னு தான் தேடுது. பெரம்பலூர் பகுதியில் அவர் தலைமை வைத்தியரா இருக்கும்போது அந்த பிறப்பு வீதத்தில இறப்புன்றது பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வந்தவர். ம். மத்திய அரசால கௌரவிக்கப்பட்டவர் தான் தரேஷ் அகமட். அது மட்டுமில்லாது அவர் அந்த வெள்ளம் காலப்பகுதியில இவர் அந்த அமைச்சுக்குள்ள ஹெல்த் மினிஸ்ட்ரிக்குள்ள இருக்காட்டியும் ம். இவர் பெரிய கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கிறார். பெரிய ம். அளவில் ஆப்பரேட் பண்ணியிருக்கிறார் கவர்மெண்ட். அப்படி ஒரு சிறந்த ஒரு அதிகாரியா தான் இவர் இருந்திருக்கிறார். அது மட்டுமில்லாது அந்த நீங்க இப்ப என்னத்த கேட்டாலும் உடனே அவர் ஃபிங்கர் பிரிண்ட்ல கொடுப்பார். ம். அப்போ வந்து விஜய் முழுக்க முழுக்க தன்னை சார்ந்து இருக்கிறவங்க அல்லது நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எப்பேர்ப்பட்ட ஆட்களா இருக்கணுங்கிறது ரொம்ப கிளியரா தான் இருக்காரு. அவர் ஒன்றுல கிளியரா இருக்கிறார். விஜய்க்கு தேவையானவன் இல்ல, தமிழ்நாட்டுக்கு தேவையானவன் தான் அதிகாரியா இருக்கணும். ம். அதாவது இப்ப சங்கர்ட்ட நல்ல திறமை இருந்தா சங்கர் தேவை. அது ம். மாதிரி குமார்கிட்ட திறமை இருந்தா குமார் தேவை. ரவிகிட்ட இருந்தா ரவி தேவை. ம். இப்படித்தான் அவர் பார்க்கிறோம். முகமட்டு இருந்தா முகமட் தேவை. ம். இப்ராஹிம் இருந்தா இப்ராஹிம் தேவை. அந்த திறமையைத்தான் பார்க்கிறாரே ஒழிய ம். அங்க நீங்க டிவிகேவும் இருக்க தேவையில்லை, டிஎம்கேவும் இருக்க தேவை, அது தேவையே இல்லை. ம். ஆனா அதுல இன்னும் ஒன்று என்னன்னு சொன்னால், இன்னொரு பகுதி என்னன்னு சொன்னால், செந்தில்குமார் அப்பாயின்மெண்ட் பண்ணக்குள்ள அதுல ஒரு ஒரு அதிகாரி ஒரு ஆள் சொல்லியிருந்தார், ம். ஃபேஸ்புக்ல ரீல் போடுற ஆட்கள் இங்க செக்ரட்டரியேட்டுக்கு தேவையில்லை, அல்லது ம். டாப் லெவல் செக்ரட்டரியா தேவையில்லைன்னா ம். உங்களுக்கு தெரியும். முதல்ல இருந்த பல அதிகாரிமார் ஃபேஸ்புக்ல ரோல் பண்ணி கொண்டே இருப்பாங்க தங்களோட செயற்பாடுகளை. ம். இன்னும் ஒன்று இருக்குது சங்கர்.
ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி செக்ரட்டரி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப தமிழ்நாடு இருக்கிற நிலைமையில வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி தான் முழுதும் டிபெண்ட் ஆயிருக்குது. ம், அதுல வந்து சித்திக் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நியமிச்சிருக்கிறாங்க. ம், சித்திக் என்றவரை பற்றி சொல்ல போனால் அவர் வந்து மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பொறுப்பா இருந்தவர். அவர் ம், மெட்ரோ ரயிலுக்கு இருக்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த சிஸ்டம் வந்து ஒரு இடத்துல கூட குழப்பாகல, அப்படி அந்த ம், பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ணது. அவரை தான் இப்ப நிதியமைச்சர் செயலாளரா கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ம், சிறப்பான ஒரு அதிகாரி. ம், அவர பணியும் கூட மிக தீவிரமா தான் இருக்க போகுது. இப்ப இன்னும் ஒன்று நீங்க கேட்கலையே, அப்ப விஜய் சாப்பிட போகல அந்த அதிகாரி மாறுற நிலைமை இதை விட பரிதாபம். ம், விஜய் சாப்பாடை கட்டிட்டு வந்து அவங்களுக்கும் இதே நிலைமை. நான் இவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதே மாதிரி டாஸ்மாகுக்கு வந்து அதிகாரியா போட்டிருக்கக்கூடிய ஐஏஎஸ் நந்தகுமார், இவங்கெல்லாம் ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல ம், ஒரு 1-2 வருஷங்கள்ல 1 or 2 years டிஃபரெண்ட்ல வந்து பல இடங்கள்ல கலெக்டரா ஒர்க் பண்ணவங்க. ம், இவங்களுக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்குது, இவங்களுக்குள்ள ம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அந்த வகையில சிறப்பான ஒரு நியமனம் தான் இப்ப நடந்திருக்கு ம், சங்கர். ஒரு பெரும் வரலாறாகத்தான் தமிழ்நாடு பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாது பல இன்வெஸ்டரை வரை சொல்லி இருக்கிறார். ம், இன்றைக்கு BMW நிறுவனர் போயிருக்கிறார், அதில் அதிகாரிகளை சந்திச்சிருக்கிறார். அது மாதிரி தொழிலாளர் சங்கங்கள் தலைவர்களை சந்திச்சிருக்கிறார், கடற்தொழிலாளர் சம்மேளனங்களை சந்தித்திருக்கிறார். ம், பல விடயங்கள் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்குது. ம், எல்லாரும் கேட்குறாங்க அப்ப கைது இல்லையாண்டு. வானதி அக்கா சீனிவாசன். வானதி சீனிவாசன் சொல்லி இருக்கிறாங்க, நீங்க போய் ஸ்டாலினை சந்திச்சதோட இந்த கைது ஃபைல் எல்லாம் விட்டுருங்கண்டு. அக்கா நீங்க பயப்படாங்க, ம், இப்பதான் அதிகாரி மேல போட்டு ஃபைல் எடுக்கணும். கைது செய்தா களி சாப்பிடணும், ம், தீகார்ல அல்லது புழல்ல ம், போயிட்டு வரையலாது. ம், சரியா? போயிட்டு எல்லாம் வரையலாது. ஆஹ் ஒயிட் அண்ட் ஒயிட் பேண்ட்ல வந்து தீகார்லயும் புழல்லையும் இருக்கிற மாதிரி தான் ஃபைல் ரெடி ஆகுது. நீங்க பயப்பட தேவையில்லை, எல்லாரும் ம், இருக்கலாம். இப்ப டாஸ்மாக் ஊழல் எடுபட போகுது. இரண்டால் டாஸ்மாக் போட்டிருக்கிற நந்தகுமார் வந்து பெர்ஃபெக்டான ஒரு ஆள். ம், நந்தகுமார் இப்ப விஜய் சொல்லி இருக்கிறது வந்து, நான் தொலைபேசி அழைத்தாலோ அல்லது எந்த முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து ஒரு இமெயில் வந்தாலோ உடனே ரிப்ளை பண்ணணும். ம், ரிப்ளைக்கு டிலே இருக்கக்கூடாது. குறைஞ்ச 1 hourக்குள்ள மெசேஜ் வரணும். ம், அந்த அதிகாரி மாதிரி தான் வந்திருக்கிறாங்க. இப்ப செந்தில்குமார்கிட்ட நீங்க ஒரு போன் அடிச்சு சங்கர் நீங்க சார் இப்படி ஒரு பிரச்சனை உண்டு, எப்படி சார் என்ன டீட்டெயில்னு கேட்டா ஒன் த ஸ்பாட் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். இப்படியான அதிகாரி மாதிரி தான் நியமனங்கள். கிட்டத்தட்ட தமிழ்நாடு கிட்டத்தட்ட இவங்கடாரு டிஎம்கே வந்து ஒரு பெரும் அப்செட்ல இருக்கிறாங்க. ம். டிஎம்கே ஒரு பக்கம் அப்சென்ட்டா இருந்தாலும் அதிமுகல என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு அதான் மண்டையே குழம்பிடும் போல இருக்கு. சங்கர் அதை கலைச்சாச்சு, ம், முந்தின நாள் கலைச்சாச்சு, கட்சியை கலைச்சாச்சு. ரைட்டு. ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரிக்குரிய கட்சி இன்றைக்கு ஒரு சுயநலத்தை நாடி ம், மற்றது அவங்களுக்குள்ள இருந்த என்ன சொல்ற ஒரு ஜாயிண்ட் ம், லீடர்ஷிப் இல்லாத நாடு இப்படி ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்குது. ம், கஷ்டம்தான். இது 5 years விஜய் 5 years முடிஞ்சு இன்னொரு 5 years கண்டினியூ பண்ணுவார். ம், அதுக்கு பிறகு இனி என்ன அது சில வேளை திரைப்படத்துல இருந்து லீவ் பண்ண மாதிரி நான் பொலிட்டிக்ஸ்ல இருந்து லீவ் பண்ணேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு டிசிப்ளின் பொலிட்டிக்ஸ் வர்றதுக்கு இப்போ அவருக்கு 51 வயசு, ஆமா. மேபி இன்னொரு 61 65ஓட நான் இதுல இருந்து லீவ் பண்றேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படையலாது. ம், ஏன்னா விஜய் எல்லாம் வந்து ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளா இருக்கணும்னு சொன்னால் அந்த சீனியர் பொலிட்டிஷியன் நடக்க இல்லாம வாரது, ம், ஆக்கள் தூக்கிட்டு வாரது, இந்த பொலிட்டிக்ஸ் வந்து சட்டசபைக்குள்ள வேணாம்னு சொன்னா அதுக்கு மாறலாம். ம். இந்த 5 years வந்து அடுத்து பெரிய அண்ணாமலை சேஞ்ச். கூட்டிட்டு வர போறாங்களாம். பாஜக ரெடியா இருக்காங்க. ஆல்ரெடி என்னத்துக்கு தகவல்லாம் போயிடுச்சு. பாஜக என்னத்துக்கு தலைவரா அண்ணாமலையை கூட்டிட்டு வந்துட்டா 31ல விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. சங்கர், தமிழ்நாடு வந்து நீங்க மற்ற மாநிலம் மாதிரி எதிர்பார்க்கல. தமிழ்நாட்டுல வந்து ஒரு வித்தியாசமான டிசிப்ளின் இருக்கு அந்த மக்கள்கிட்ட. நீங்க என்ன பொலிட்டிக்ஸும் கதைக்கலாம், ம். எப்படியும் கதைக்கலாம், எப்படியும் நீங்க என்னவாவது கதைக்கலாம். ஆனா மக்களை அண்ணாமலை அந்த பாயிண்ட் பண்ணக்கூடிய கருத்துக்களுக்கெல்லாம் வந்து சிஎம் பதில் சொல்லணும். கட்சி நிர்வாகிகள், அதுவும் தாவேகா நிர்வாகிகள்லாம் எட்டி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸா பேசுவாப்ல அண்ணாமலை. சோ அண்ணாமலை தான் சரியான ஆளு. அவர் எப்போ அமெரிக்கால இருந்து ரிட்டர்ன் ஆகி தமிழ்நாடு வராரோ, மோடி, அமித்ஷா கூப்பிட்டு ஆட்டோமேட்டிக்கா அவர் தலைவராக போறாங்க. அதுக்கான பணியெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாஜக வட்டாரங்கள் சொல்றாங்க. இல்ல, பாவம் அண்ணாமலையும் வந்து நீண்ட நாள் ஒரு பணியும் இல்லாம இருக்கிற, அதை நியமிச்சா கூட பரவாயில்ல. ம், சிலோட அண்ணாமலையை கவர்னரா போட்டாலும் ஆச்சரியப்பட தேவையில்லை. இப்ப பொறுப்பு ஆளுநர் தான் இருக்குது. ம், விஜயை டிஸ்டர்ப் பண்றதுக்கு ம், அண்ணாமலையை கவர்னரா போடலாம். இது ஒரு ம், அவதானிக்க வேண்டிய விஷயம். என்னென்றால் போன எலெக்ஷன் டைம்ல அண்ணாமலை சரியா கம்பெயின் ஒன்றுக்கும் போகல, ம், கொஞ்சம் சைலண்டா இருந்த டைம்ல டெல்லியில கூப்பிட்டு இது ஒரு பெரிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பட்டது. ம், மேபி அண்ணாமலை இப்ப வந்து பொறுப்பு ஆளுநர் தான் இங்க இருக்கிற ஆக்டிங் கவர்னர் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார். ம், அப்ப விஜயை டிஸ்டர்ப் பண்ணணும் அல்லது இந்த கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணணும், கவர்மெண்டோட கொஞ்சம் ஃபைட் பண்ணணும்னு சொன்னால் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் வாய்ஸ் ஒன்று வேணும்னு சொன்னால் இப்ப அசம்பிளிக்குள்ள கொண்டு போயிடலாது. ம், விளங்குதா? ம், இப்ப ஆக்டிங் கவர்னர் தான் இருக்குது பொறுப்பு ஆளுநர். ம், மேபி
அண்ணாமலை கவர்னரா வர போறாரு தெரியாது. ஏனென்றால் விஜய சரியா கவுண்டர் பண்ணவனும், இந்த கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணவனும், அதுவும் தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஆள் டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருந்தால் தான் பெட்டரா இருக்கும். அதனால சிலவோட அண்ணாமலையை பொறுத்தவரையில அவர் ஒரு போலீஸ்ல உயர் அதிகாரியா இருந்தவர். அதுல அவருக்கு வந்து பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மேபி இது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ம். இப்ப நீங்க சொன்னது நடக்கலாம் சங்கர், பயப்படாதுங்க. ஆளுநர் ஆகிறார் அண்ணாமலை, விஜயோடு ஆரம்பிக்கிறது மோதல். ம். டைட்டில போட்டு அவ்வளவுதான் போடுவோம். போட்டு அவ்வளவுதான். மக்கள்லாம் பார்க்கட்டும். கீழ கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கங்கிறது நாளைக்கு நம்ம ஐயோ பேசுவோம். அதங்கட அன்பு, அது அதங்கட அன்பு மக்களப்பா, அவங்க எழுதட்டும் எப்படியாவது. நீங்க ஓ. திட்டுங்க, பேசுங்க, எல்லாம் செய்யுங்க. பிரதமருக்கான வாய்ப்பு எப்படி சாத்தியம்? அடுத்த பிரதமர் யார்? அது வாய்ப்புக்கு யாருக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுன்றது தொடர்பா இன்றைக்கு பேச முடியாது. என்னோட சங்கர் கோவிச்சிருவார். நான் போயிட்டு வரேன். நாளைக்கு பேசுவோம். ஓகே சங்கர், பாய். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச்.